அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சித்திரை மாத பலன்கள் மிதுன ராசிக்கு பார்க்க போறோம். இப்போ மிதுன ராசியை பொறுத்தளவு அன்றைய கிரக அமைப்புகள் அதுக்கு முன்னாடி பார்ப்போம். என்ன பார்க்க போறோம்னா, பொதுவாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைக்கெல்லாம் ஜாதகத்தை கையில் தூக்கிட்டு அங்கே அவர் போய் பார்ப்போம், இவர் போய் காத்து நடக்கலைன்ற வேதனையே இதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பிள்ளை கல்யாணம் இன்னைக்கு நாளைக்கு தட்டி வரலாம் தட்டி போகுது, கல்யாணம் முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி பையனுக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குது. அவனுக்கு 35 வயசு ஆகி போச்சு. கிட்டத்தட்ட அவனுக்கு 25 வயசுலேருந்து 26 27 வயசுலேருந்து பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குது. பையன் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறான். அவனுக்கு அரசாங்க வேலைக்கு இன்னைக்கு அவனுக்கு ஒரு 5-6 வருஷமாக பரீட்சை எழுதுலாம் கிடைக்க மாட்டேங்குது. கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் ஆகி போச்சு, குழந்தை இல்லை. ஏன் குழந்தை இல்லை? நல்லா தான் பொருத்தம் பார்த்தேன், ஏன் குழந்தை இல்லை? இந்த சொத்து பிரச்சனை எப்போ முடியும்? வியாபாரம் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, தொழில் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. இந்த வியாபாரம் விருத்தி எப்போ ஆகும்? தொழில் நல்லபடி எப்போ ஓடும்? குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. பொம்பளை பிள்ளை கல்யாணத்தை முடிப்பு வச்சோம், நல்லா தான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சோம், ஒன்றுக்கு ஒத்தே வர மாட்டேங்குது. இந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கோம். பிள்ளை நல்லபடியாக வாழணும் பார்க்குறோம். மாப்பிள்ளைக்கு ஏதோ ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பிள்ளை ரொம்ப அப்படி கண்ணீர் விட்டு வேதனைப்படுது. இந்த குடும்ப பிரச்சனைகளை எப்போ சரியாகும்? இதுக்கெல்லாம் நாங்கள் ஜாதகத்தை தூக்கி பார்க்காத இடம் பாக்கி கிடையாதுங்க. செய்யாத பரிகாரம்ல பார்க்காத ஜோசியரில் போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம்ல பார்க்காத ஜோசியர் அங்கே அவரை பார்த்தா சரியானுமா, இவரை பார்த்தா சரியானுமா அப்படின்னு எல்லாரையும் பார்த்து ஒன்றும் நடக்காமல் எங்கள் பிரச்சனைக்காக தீராமல் வேதனைப்பட்டு உட்காந்துருக்குங்க. ஐயா உங்களை பார்த்தா நல்லா நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி. நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. அவரை பார்த்து அப்படியே நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கணும். அவரை பார்த்து எங்கள் பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கணும். சரிங்களா? ஆக பிரம்ம வேதத்தால் ஜோதிடம் என்பது பிரம்மனால் வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சி உள்ள மீண்டும் போவோம். மிதுன ராசியுடைய பலன்களை இன்னைக்கு சித்திரை மாத பலன்களாக மிதுன ராசி பலன்களை பார்ப்போம். இப்போ மிதுன ராசியை பொறுத்தளவு லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா, முதல்ல மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது, மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் சனி, மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் ராகு, மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் குரு. ஆக இந்த சித்திரை மாதம் என்பது முழுமைக்கும் அந்த சூரியன் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலங்களாக, உத்தார் உறவினர் மத்தியில் பெருமைப்படக்கூடிய காலங்களாக, அரசாங்கத்தின் மூலம் அரசாங்கத்தின் மூலம் நல்ல ஒரு அரசாங்கத்தின் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக, அரசாங்க பதவி பெறக்கூடிய காலங்களாக, அதே மாதிரி சொத்து பிரச்சனைகள் முடியக்கூடிய காலங்களாக இந்த சூரியன் வலிமை பெறுகின்ற காலங்கள். மேலும் குரு அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கார் 11ஆம் இடத்தில். உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் தொழில், வருமானம், முன்னேற்றங்கள், அரசாங்க பதவி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலங்களாக இந்த சூரியன் பக்குவத்துவம் பெறுகின்ற காலங்கள் 14/4/2024 முதல், அதாவது சித்திரை 1 முதல் சித்திரை 4 வரை, 14/4/2024 முதல் 17/4/2024 வரை. புரிஞ்சுட்டீங்களா? இந்த காலங்கள் சூரியன் அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய அரசு கிரகம் வலிமை பெறுகின்ற லாபஸ்தானத்தில் வலிமை பெறுகின்ற காலங்கள். அதாவது அரசாங்க முயற்சி பண்ணலாம். இந்த காலங்கள் கிடைக்கிறது முதல் வாய்ப்பு உண்டு. எந்த ஒரு முயற்சியின் எந்த ஒரு வியாபார தொழில் முன்னேற்றி மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காலங்கள். இதே சூரியன் ஆட்சி பெறுகின்ற காலங்களாக இருக்கு. பரணி 1 சிம்ம ராசியில் ஆட்சி பெறுகின்ற காலங்களாக, 3ஆம் இடத்தில் சூரியன் வலிமை பெறும்போது மிகப்பெரிய வெற்றிகள், தொழில் வெற்றி, வருமானம் வெற்றி, அரசாங்கத்துடைய பதவிகள் வரக்கூடிய வெற்றி, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முயற்சியும் வெற்றி வரக்கூடிய காலங்கள். இடம் மாற்றம் உத்தியோக மாற்றம் பெறக்கூடிய காலங்களாக சிறந்த காலங்களாகவும் பரணி 1 சூரியன் ஆட்சி பெறுகின்ற காலம். அதனுடைய தேதி 27/4/2024 முதல் 30/4/2024 வரை. அடுத்து
அதாவது உங்களுக்கு 7ஆம் இடத்தில், அதாவது 7 10 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறும்போது வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும். கூட்டு தொழில் சிறப்பு பெறும். அதிகத்து நடக்காத திருமணம் நடக்காத கல்யாணம் நல்லபடியாக நடக்கக்கூடிய காலங்களாக ஏற்படும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் பெறக்கூடிய காலங்களாக ஏற்படும். அதனுடைய தேதியில் சொல்றேன். 17/4/2024 முதல் 17/4/2024 முதல் 1/5/2024 வரை கார்த்திகை 1ஆம் பாதத்தில், அதாவது கார்த்திகை 1ஆம் பாதத்தில் சூரியன் ஆட்சி பெறுகின்ற காலம் உங்களுக்கு 7ஆம் இடத்தில். அம்சபலன் நான் சொல்ற ராசி கட்டமில் அம்சபலன். அதாவது சூரியன் ஒரு குழந்தையினர் உயிர் சக்தியை கொடுக்கக்கூடியவர். அவர் 7ஆம் இடத்தின் வலிமை பெறும் பொழுது கார்த்திகை 1ஆம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணால் அரசாங்க வேலை கிடைக்கும், வெளிநாட்டின் முயற்சி பண்ணால் வெளிநாட்டு வேலை கிடைக்கும், நடக்காத கல்யாணம் நடக்கும். ஒரு சிறந்த யோகமான காலம், சிறப்பான காலம். சரி, அடுத்து உங்களுக்கு 5/12 சுக்கிரன் வலிமை பெறுகின்ற ஒரு அருமையான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் வலிமை பெறுகின்ற காலங்கள் சித்திரை 1 முதல் சித்திரை 12 வரை. அதனுடைய காலங்கள் 14/4/2024 முதல் 25/4/2024. சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவன் உங்கள் பிள்ளைகளும் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு, நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலும் முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக 10ஆம் இடத்தில் தொழிற்சாலத்தில் மிக சிறந்த வலிமை பெறுகின்ற காலங்களாக ஏற்படுகின்றது. அரசாங்கத்தில் முயற்சி கொண்டாலும் உயர்ந்த சிறந்த பதவி பெறக்கூடிய சிறந்த காலங்களாக ஏற்படும். சரிங்களா? அடுத்து செவ்வாய் உங்களுக்கு வலிமை பெறுகின்ற காலங்கள். செவ்வாய் பார்த்தீங்கன்னா சித்திரை 26 முதல் சித்திரை 30 வரை, 9/5/2024 முதல் 13/5/2024 வரை. அதாவது உங்களுக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது வேலை வாய்ப்பு, தொழில் வெற்றிகள், வேலை வாய்ப்பு, சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய ஒரு சிறந்த காலங்களாக இந்த செவ்வாய் 6ஆம் இடத்தில் வலிமை பெறுவது 9/5/2024 முதல் 13/5/2024 வரை. அடுத்து வருங்க உங்களுக்கு ராசிக்கு அதிபதி 4ஆம் அதிபதி வீடு வாசல் செய்கிற தொழில் வியாபாரம் விருத்தி அடையக்கூடிய காலங்களாக புதன் வியாபாரத்திற்குரியவர், உங்கள் வீடு வாசல் சொந்த வீடு வாசலுக்குரியவர். அவர் வலிமை பெறக்கூடிய காலங்கள் சித்திரை 28 முதல் சித்திரை 30 வரை. 28, 30 3 நாளில் எந்த ஒரு தொழில் வியாபாரத்தை அன்னைக்கு தேதியில் ஆரம்பிச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், சிறந்த வெற்றியை வம்சம் வாழையடி வாழையாக சிறந்து விளங்கக்கூடிய வியாபார விருத்தி பெறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அதனுடைய தேதி 11/5/2024 முதல் 13/5/2024 வரை. இதாங்க சித்திரை பாசத்த சிறப்பான அமைப்புகள். இந்த தேதிகள் நான் சொல்லக்கூடிய தேதிகளில் நீங்கள் அந்தந்த முயற்சியை, நான் சொன்ன முயற்சிகள் கூட அந்த முயற்சிகளை செய்து வெற்றி அடையலாம். அந்த முயற்சியான காரியத்தை ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றி அடையலாம். சரிங்களா? சொல்லக்கூடிய எதுவுமே சரியாக நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக கீழே உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கோளாறு இருக்கும். உங்கள் ஜாதக கோளாறுக்கு கீழே ஒரு நம்பர் வச்சு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தால் நிச்சயமாக இங்கே சித்தர் வாக்கு ஜோதிடத்திலும் சிறந்த வெற்றி பெறலாம். திரும்ப ஒரு ஜோதிடத்தின் அங்கெங்கேயோ அலைஞ்சது, அங்கே பார்த்தா இங்கே எங்கேயும் நடக்கலை. சரி, உங்களை பார்த்தா நடக்குமா நம்பி வரங்க. அப்படி நம்பி வரக்கூடியவங்களுக்கு நடக்கிற வார்த்தையை வந்துடக்கூடாது. புரிஞ்சுங்களா? திரும்ப சொல்கிறேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துவிடக்கூடாது. ஒரு முறை ஜாதகப்படி கையில் தூக்கியாச்சுன்னா சொன்ன மாதம் கல்யாணம் முடியும், சொன்ன மாதம் வேலை கிடைக்கும், சொன்ன மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். எத்தனை புத்திர தோஷம் இருந்தால் நிவர்த்தி புத்திர பாக்கியத்தை கிடைக்க வச்சிடலாம். அதை மீண்டும் ஒரு நல்ல விளக்கத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.